ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமூக பொருளாதார பிரச்சனைகளில் இந்த புத்தகம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 புத்தகத்தோட ப்ரைஸும் நம்ம காட்ட போகிறோம். ஸோ 2 புத்தகத்தில் எந்த புக் கிளியராக நம்ம எக்ஸாமுக்கு எந்த டேட்டா எழுதுனா நமக்கு மார்க் வரும் அப்படிங்கிற அளவுக்கு 2 புக்கையும் இன்ச் பை இன்ச்சாக நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ சேம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்ச மாதிரி இன்டெக்ஸ் பேஜும் ப்ரைஸும் ப்ளஸ் உள்ள இருக்க கண்டென்ட்ல டாப்பிக்ல 2 புத்தகத்தில் இருக்க ஒரு டாபிக். ஸோ நான் ஏன் இந்த 2 புத்தகத்தை எடுத்திருக்கேன்னா, ஸோ சோசியல் இஷ்யூவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 2 புத்தகம் தாங்க இருக்கிறதுலேயே நல்ல புத்தகமாக இருக்குது. ஸோ வேற எந்த புத்தகமும் நல்லா இல்லை. ஸோ இந்த புத்தகம் படிச்சிங்கன்னா மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு ஒரு சில டாபிக்ஸ் படித்தா போதும், பட் மெயின்ஸுக்கு இந்த புத்தகம் ஃபுல்லாமே படிக்கணுங்க. ஸோ 2 புத்தகத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார பிரச்சனைகளில் சிவா அவர்களோட புத்தகத்தை பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590 ரூபாங்க. பாருங்கள், இன்டெக்ஸ் பேஜ் ஓவரால் கொடுத்துட்டான். மொத்தம் 15 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது ஓவரால் இண்டெக்ஸுங்க. ஸோ இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் உள்ள என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 பேஜ் வருதுங்க ஒரு டாபிக் மட்டுமே, அதுக்குள்ளே இருக்க சப்ஹெட்டிங்லாம் சேர்த்து. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எக்கானமியில் ப்ரிலிம்ஸில் கேட்குறான். வறுமை ஒழிப்பு திட்டங்களில் வந்துடும் இதெல்லாம். தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்கீம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்கள், பெண்கள் அதிகாரம். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆத்தர் புக்கெலாம் எப்போ படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு தாங்க படிக்கணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸ்கூல் புக் டேட்டா தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தான் இந்த ஆத்தர் புக்கெலாம் நம்ம வரணும். ஸ்கூல் புக்கை படிக்காமல் டைரெக்டாக நம்ம இந்த ஆத்தர் புக் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு தப்பான மெத்தட். இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாவை நான் ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக ஆத்தர் புக் வாங்கி படிக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸு. ஸோ அதை தாண்டி கொஷின்ஸு வெளியே ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. அதனால தான் மெயின்ஸுக்குமே நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவை எல்லாரும் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடு நம்ம எவ்வளோ ஆத்தர் புக்கிலேருந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுக்குறோமோ மெயின்ஸுக்கு சொல்கிறேங்க, அதுலேருந்து நம்மளோட மார்க்கு கெயின் ஆகும். அதுக்காக ஆத்தர் புக் டேட்டா மட்டுமே கொடுக்குறதும் ஒரு விதத்துலேயும் நமக்கு பாசிட்டிவ் அமையாது. அவ்வளோதாங்க டாப்பிக்கு. ஸோ 5 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சிவா அவர்களோட புத்தகம். ஓல்டு எடிஷன் தாங்க. இது 2022 மாடலு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 மாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூ எடிஷனில் இன்னும் டேட்டா நிறையவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய புத்தகம் பிரகதீஷ் புத்தகம். ஸோ 580 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்டெக்ஸ் பேஜ் பார்ப்போம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேயும் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சாரா அந்த டாப்பிக்கில் இருந்தும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க.
பாருங்கள், நுகர்வோர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் பிரகதீஸுங்க, பிரகதீஸ் பப்ளிகேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு தனியாகவே கொடுத்துட்டாங்க. எல்லாமே கம்பேர் பண்ணி கலவையாக கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு. அதே மாதிரியே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்னு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புக்குமே நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள், வேலைவாய்ப்பு உறுதி, தொழில் முன்னேற்றம், இந்த ஒரு ஸ்கீம்ஸையும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிவா புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்தந்த டாப்பிக்கு பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் சிவா அவர்களோட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரகதீஷ் புத்தகத்தில் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஃபைனலாக தனித்தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு எல்லாமே கலவையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட ஸ்கீம்ஸும் கலவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு புத்தகத்தை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நம்ம இதுக்காக எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களோட கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். ஸோ ஸ்கீம் தொடக்கம், நோக்கம் பாருங்கள், இப்படி பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. வழங்கப்படும் உதவி திட்டம் 1ல் என்னென்ன கொடுக்குறாங்க, அதேமாதிரி திட்டம் 2ல் என்னென்ன கொடுக்குறாங்க, பயன்பெறுபவர்கள் என்னென்ன பிரிவு பாருங்கள், 1, 2, ஆண்டு வருமானம், கல்வி தகுதி, ஸோ சமர்ப்பிக்க விட வேண்டிய, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது அடுத்த டாப்பிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிவா அவர்களோட புத்தகங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ் பப்ளிகேஷனு. பாருங்கள், முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டம். இது பார்த்தீங்கன்னா பாயிண்டாக டேட்டா மாதிரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு டாப்பிக்கு நான் காமிச்சிட்டேன், ரெண்டு புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிவா புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க நீட்டாக, தொடக்கம், நோக்கம். ஸோ தொடக்கத்தை கூட நம்ம பிரகதீஷ் புத்தகத்தில் கொடுக்கல. ஸோ சோசியல் இஷ்யூவில் நம்ம பிரகதீஷ் புக்கை கம்பேர் பண்ணும்போது சிவா அவர்களோட புத்தகம் நல்லாவே இருக்குங்கிறத இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வாங்கி பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இண்டெக்ஸ் பேஜை பாருங்கள். ஸோ எதில் டேட்டா அதிகமாக கொடுத்துருக்காங்கங்கிறதும் பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ படித்தா எனக்கு இது ஓகேவா இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை ஓகேவா இருக்கோ அந்த புத்தகத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு, அதாவது மெயின்ஸு ப்ரிலிம்ஸுக்குமே ஒரு சில டாபிக்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.